ஏழாவது சர்வதேச தூக்கநல மாநாடு, 7th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்லீப் டிஸார்டர். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஆஸ்திரேலியன், அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள நமக்கு ஏஷியன் பீப்புள் கம்பைன் பண்ணி நடத்தப்படுகின்ற இது வந்து 7வது சர்வதேச தூக்கநல மாநாடு. இந்த மாநாடு வந்து 3 நாட்கள், நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒர்க் ஷாப் அப்படின்னா 4 விதமான ஒர்க் ஷாப். தூக்கத்தை கண்டுபிடிக்கிற ஒர்க் ஷாப், பாலிசோம்னோகிராஃபி அப்படிங்கிற தூக்கத்தை டெஸ்ட், ஸ்லீப் டெஸ்ட் அப்படிமா தூக்க பரீட்சை. அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட், பேப் தெரப்பி, நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டல் பெர்ஸ்பெக்டிவில் வந்து இந்த தாடை வந்து முன்னால் தள்ளுறதுக்கான ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறைகள். அப்புறம் வந்து ஆப்ரேஷன்ஸ், அறுவை சிகிச்சைகள்னால் ஒரு இஎன்டி சர்ஜரி. இந்த 4 விதமான ஒர்க் ஷாப் நேற்று வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வானகரத்தில் சிமுலேஷன் லேபில் வந்து வெட் லேப், அனிமல் மாடல், அந்த பிக், அது மற்றபடி எங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாமே நேற்று இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்று வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நேற்று முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், இது வந்து மாநாடு, இது வந்து தூக்கநல மாநாடு. இதில் பார்த்தீங்கன்னா லங் ஸ்பெஷலிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட், இஎன்டி சர்ஜன்ஸ், சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது மனநல மருத்துவர்கள், மற்ற நியூராலஜிஸ்ட், டென்டிஸ்ட்ரி, பீடியாட்ரிஷியன்ஸ், அப்புறம் வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட், பேரியாட்ரிக் சர்ஜன்ஸ், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து நடத்துகிறோம். எங்களுடைய President of Australasian Sleep Association, Professor Dr. Garun Hamilton, is the President of the Australasian Sleep Association. Dr. David Cunnington, one of the Australian important sleep doctor. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபவுண்டர் President Dr. Himanshu Gar, and our immediate past President Dr. Rajeshwarnakar, and we have our dynamic secretary of the SEAASM, that is Southeast Asian Academy of Sleep Medicine வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய தூக்க நல கூட்டமைப்பு. அதற்கு வந்து நமக்கு சிவானி சுவாமி தான் செக்ரட்டரி. ஸோ மேம் திலகவதி மேம் வந்து ஆர்கனைசிங் சேர்பர்சன், டாக்டர் மணிமாறன் ஆர்கனைசிங் சேர்பர்சன், ஐ ஆம் தி ஆர்கனைசிங் செக்ரட்டரி. ஸோ இது வந்து தூக்க நல மாநாடு, எல்லா டாக்டர்ஸும் கலந்து பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் மாநாடு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட டாக்டர்கள், எல்லா லங் ஸ்பெஷலிஸ்ட்டு, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட், நியூராலஜிஸ்ட்டு, டென்டிஸ்ட்டு, பீடியாட்ரிஸ்ட் எல்லாருமே கலந்து ஒவ்வொரு விதமான தூக்க நலத்தை பற்றி எப்படி நம்ம டயக்னோசிஸ், எப்படி நம்ம வந்து இந்த வியாதி கண்டுபிடிக்கிறது, வியாதிக்கான என்ன சிகிச்சை முறைகள் உள்ளது, இது வந்து மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட் அப்படிம்பாங்க. அதனால் இது வந்து எம்டிடி ட்ரீட்மெண்ட்னால எல்லா டாக்டர்ஸும் கலந்து. ஆஸ்திரேலியாவில், கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சேட் சர்மா அப்படிங்கிற டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து டென்டல், அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க டீம். இது வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் உள்ள எல்லா டாக்டர்ஸும் கலந்து நம்ம வந்து ஆனுவல் கான்ஃபரன்ஸ். இதில் என்ன ஸ்பெஷல் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ், சென்னை வந்து ஹெல்த் கேர் கேபிட்டல் ஆஃப் ஏஷியா, health care capital of India. Chennai first time, India first time we are doing this conference in collaboration with the Australasian Sleep Association. I thank you our Professor Hamilton coming on the way from the Australia and Canada. Lot of doctors from the western world like Canada and Australia. இந்த கான்ஃபரன்ஸ் நாளைக்கு நடக்க உள்ளது. இது பற்றி பல்வேறு கருத்தரங்குகள், டிபேட், பேனல் டிஸ்கஷன், சிம்போசியம்ஸ், ஜெனரல் டாக் எல்லாமே இருக்கும் எங்களுக்கு. அதனால் இது வந்து ஒரு பலதரப்பட்ட சிகிச்சை முறைகளுக்கான தூக்க நலம். தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி நம்ம உணவு, உறக்கம், உடற்பயிற்சி 3 ரொம்ப முக்கியம். டயட், எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப். ஸ்லீப் இஸ் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா அதனால் நிறைய மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன்ஸ், நமக்கு வந்து சர்க்கரை அளவு அதிகமாகிறது, டயபெட்டிஸ், மெட்டபாலிக் டிசீசஸ், இம்யூனிட்டி குறைஞ்சி அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, கேன்சர் வர்றது, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி எண்ணற்ற வியாதிகளுக்கான முக்கியமான காரணம். உங்களுக்குலாம் தெரியும், நம்ம நல்லா தூங்கும்போது வந்து கொரட்டை வந்து நல்லா கொரட்டை போட்டு தூங்குறோம், நல்ல தூக்கம் அப்படிங்கிறோம். அது தவறு. யாருக்கெல்லாம் கொரட்டை டெய்லி வருதோ, யாருக்கெல்லாம் சப்தம் தூங்கும்போது கொரட்டை வருதோ, அது எல்லாமே ஆபத்து, உயிருக்கு ஆபத்தானது. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த கொரட்டை வியாதிங்கிறது நம்ம மக்கள் மத்தியில் வந்து அவேர்னஸே இல்லை. அதுக்காக தான் நம்ம வந்து மக்கள் மத்தியில் வேணும், டாக்டர்ஸ் தெரியப்படுத்துகிற முறையில் இந்த தூக்க மாநாடு வந்து கொரட்டை வியாதி, முக்கியமாக ஸ்லீப் ஆப்னியா அப்படிமோ, இன்சோம்னியா, தூக்கமின்மை அப்படிங்கிறது. இது மாதிரி பலதரப்பட்ட வியாதிகள் இருக்குது. நார்கோலெப்சி, பேராசோம்னியாஸ், டிஸ்சோம்னியாஸ் அண்ட் ஹைப்பர்சோம், நிறைய டிசீஸ் இருக்குது. அதனால் இது வந்து தூக்க மாநாடு. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக, டாக்டர்ஸ்களுக்காக ஒரு அப்டேட் ஆஃப் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. To really reiterate what Dr. Jayaram said, sleep is critically important along with good nutrition and exercise. Sleep disorders are incredibly common and they are undiagnosed, grossly underdiagnosed, particularly in a population as large as India. So it's critically important that the population, that the officials, the politicians all understand the importance of sleep, because if we can improve sleep health, the flow-on benefits to the rest of the body and the other metabolic conditions is enormous. So we will improve health in multiple ways when we improve sleep health. And this meeting here is all about helping teach and train doctors,
and scientists in the importance of sleep to manage sleep disorders better, to help get the important critical sleep health message out to the population. Unfortunately, happens a lot at night and is very disruptive for sleep. So, we've heard a lot already about the quantity of sleep. We think about the quality, the quantity and the consistency of sleep. And technology, as great and wonderful as it is, can interfere with all of those aspects of sleep. So we want to sleep regularly at the right time and get enough sleep. We need to have technology turned off at night. We need to relax and quiet the mind. We need to have the right circumstances to allow good, healthy sleep to happen. And all this was traditional wisdom. If you look at some of the ancient Indian practices, in Ayurveda, Ratricharya, Dincharya has been all defined. But as we have westernized and we have, I think, come far off from that. We need to go back to the roots and live that life where we have good sleep hygiene, which is basically Ratricharya, good habits around sleep, which has all been described in the Vedas. Totally different. But when you come to India, there are 3 grades of people are living. One is A grade and B and the C. The B is speaker. Like, is this medical facilities will be available for the C grade also, or they have to work more for the upper? Excellent question. So, எப்படி உங்களுக்கு இவ்வளோ அவேர்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் பிகாஸ் ஜென்ரல் பாப்புலேஷன் டோன்ட் ஹேவ் தட் அவேர்னஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்லீப் ஆப்னியாவே நாங்கள் வந்து ஒரு மிஷின் சொல்லுவோம், சிபாப்னு ஒரு மிஷின். அது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000லேருந்து ஆரம்பிச்சு 3 lakhs வரைக்கும் டிபெண்டிங் ஆன் சோ மெனி மிஷின் கேட்டகரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ எல்லாரும் வந்து அந்த 30,000 ரூபாயை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுதான் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அந்த அவேர்னஸ் இன்னும் நீங்கள்லாம் கொண்டு போய் இந்த அவேர்னஸை சேர்த்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து எங்கள் கவர்மெண்ட்டோட பேச முடியும். லைக் இது மாதிரியெல்லாம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் எடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஃபார் தட் மேட்டர் இன்சூரன்ஸ் கூட கவர் பண்ணாது. நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க, ஆனால் உங்கள் சிபாப் மிஷினை நீங்கள் காசு போட்டு தான் வாங்கணும். ஸோ அது கூட இதுக்கு தான் நாங்கள் இந்த அவேர்னஸே சொல்கிறோம். நாங்கள் this is the main point we are calling and we are trying to talk to all of you so that பின்னாடி வந்து கவர்மெண்டோட நாங்கள் ஏதாவது ஒரு இது பண்ண முடியுமா, இந்த ஸ்லீப் மெடிசனை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போக முடியுமான்றதே அதுக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ், அதுக்கு தான் இந்த மீட்டிங். நீங்க எல்லாரும் அதுக்கு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ஸ்லீப் ஸ்டடி பண்றோம் இல்லையா, அதுமே எக்ஸ்பென்சிவ் தான். 5,000 to 6,000 ரூபாய் ஆகும். பட் அதுலேயே லெவல்ஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 1,000-2,000 ரூபாய்க்கும் ஸ்லீப் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் கொரட்டா இருக்கிறவங்க, பகல்ல தூக்கம் வர்றவங்க வந்து டாக்டர் ஆகுதுன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல ப்ராப்ளம் மெயினா என்னன்னா, கொரட்டா இருந்தா கூட யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் எந்த டாக்டர் கிட்ட போகணும்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அவேர்னஸ் இல்லாத ஒரு ஜெனரல் பிசிஷியன் அது ஒன்றும் இல்லைன்னு கூட விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணாதான் தெரியுமே எங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை, என்ன மாதிரி டீல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க மூக்குலேருந்து ஆரம்பிச்சு உள்ள மூச்சு குழாய் வரைக்கும் நீங்க இஎன்டி டாக்டர் இங்கே ஏதாவது அடப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இஎன்டி டாக்டர் பார்க்கணும், டென்டல் பார்க்கணும், அதுக்கப்புறம் பல்மனாலஜிஸ்ட் பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் உங்கள் மூச்சு குழாயை கண்ட்ரோல் பண்ணுற பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இட்ஸ் இன்வால்வ்ஸ் வேரியஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் இதை பண்ண முடியும். ஸோ திஸ் மெயினாக என்னன்னா அவேர்னஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் மக்கள் எங்ககிட்ட வந்தாதானே நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி இது இவ்வளோ சீரியஸாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரணும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது தட் அவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்குது. அவங்க எல்லாம் ஸ்லீப் ஆப்னியா வச்சிருப்பாங்க, பிபி வச்சிருப்பாங்க, சுகர் வச்சிருப்பாங்க. அந்த ஹார்ட் ஃபெயிலியரோட ஐசியூல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேஷண்ட்டே பார்ப்பேன். வேறஸ் அதே பேஷண்ட் ஒரு 4 வருஷம் முன்னாடி என்கிட்ட வந்திருந்தா இதை நான் ப்ரிவென்ட்டே பண்ணியிருந்தேன். He wouldn't have gone to the ICU. So we should create an awareness. Exactly, that's the purpose of this. Each citizen should know what the problem is and how they have to protect themselves from this. மரபியல் காரணமாக கூட இது வருமா அப்படின்னா தாத்தா ஓவர் வெயிட் அதுதான் மெயின் ரீசன். We have a print கொடுத்துருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. அதில் ப்ரீஃபா எல்லாமே இருக்கு. ப்ரீஃபா நீங்க படிச்சு பார்த்து என்ன கணக்கு மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க மீடியாஸ்ல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே நல்லது. ஓகே.